இன்னைக்கு பாட்டியல் ஷோஸ்ல கோமதி என்ன பண்றாங்க, தங்கமேல் வீட்டுக்கு போறாங்க. தங்கமேல் வீட்டுக்கு போய் தங்கமேல் பார்க்க போகும்போது தங்கமேல் வேலைக்கு போயிடுறா. உடனே அவங்க அம்மா பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு அவங்க அம்மா கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தங்கமேலை பார்க்க வந்து. தங்கமேலை நீங்கள் எதுக்கு பார்க்கணும், அதான் அடிச்சு துரத்தி விட்டீங்களே, இப்போ மட்டும் என்ன மாதம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோம் போது. இல்லை, எங்கள் வீட்டு வாரிசு தங்கமேல் வீட்டு வளருது, தங்கமேலுக்கு ஆஸ்பத்திரி செலவு மற்ற செலவுலாம் இருக்கும், சிரமப்படக்கூடாதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துக்க சொன்னார். அப்படிங்கும் போது பணமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு பாக்கியத்துக்கு வாயெல்லாம் அப்படியே பள்ளக்காடிட்டு சரி சரி கொண்டாங்க, நான் கொடுத்துறேன், வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பணத்தை வாங்கிக்கிட்டு வழக்கம் போல் அதை இதையும் பேசி டக்குன்னு கோமதி அங்கேருந்து கிளம்புற மாதிரி வேலையை பார்த்து விட்டுறா. கோமதியும் கிளம்பிடுறாங்க. கோமதி கிளம்பி ஆட்டோவில் ஏறுற நேரத்தில் தூரத்துலேயே தங்கமேல் பார்த்துட்றா. என்ன அத்தை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு வர்றா. தங்கமேல் வரதை பார்த்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுறத பாக்கியம், தங்கமேல் பணம் வச்சிருக்கிறத பார்த்தோம்னா பிள்ளைங்க வா ரெண்டா திட்டுவா அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், டக்குன்னு பணத்தை பின்பக்கம் மறைச்சிக்கிறா. இது எப்படின்னு கவனிச்சுட்டு தங்கமேல் அத்தை எதுக்கு வந்துட்டு போகிறாங்க, சும்மா தான் வந்துட்டு போகிறாங்க, அவனை பார்க்கணும்னு சொன்னாங்க, திடீர்னு வாசம் பொத்துக்குச்சான், அந்த வேலை வச்சுக்கான்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டேன். அப்படிங்கும்போது இல்லை அத்தை சும்மாலாம் வர மாட்டாங்க, ஏதாவது விஷயம் இருக்கும், என்னன்னு சொல்லு, பணம் எதுவும் கொடுத்தாங்களா வாங்கினியா அப்படிங்கும்போது என்ன பெரிய பணம், ஒரு 10,000 ரூபா காசை கொடுத்தா அந்த 10,000 ரூபா வச்சு என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஒரு தங்கமேல் எப்போயும் டைவர்ஸ் வாங்கிடுவோம், டைவர்ஸ் வாங்கலாம் அவங்க இருக்கிற அடிச்சு பிடிக்கிறோம். அப்படிங்கும்போது நீ திருந்தே மாட்டியாம்மா, அப்படி பேரசை பிடிச்சி அடையிறியம்மா அப்படின்னு சொல்லி தங்கமேல் அவங்க அம்மா அவங்க அப்படின்னு திட்டி விட்டு இந்த காசை கொடுன்னு சொல்லி கணத்தை வாங்கிடுறேன். உடனே அவங்க அம்மா நீ பட்டு ஆசைப்பட்டு காசை கொண்டு குப்பையில் போட்டுறாதடி அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே பலிதமாக சொல்கிறான். பாரு எனக்கு என்ன பண்ண தெரியும் அப்படின்ட்டு பாக்கியாட்டு காசை வாங்கிட்டு தங்கமேல் வீட்டில் போயிடுறான். இங்கேருந்து நேராக போகிற கோமதி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் போய் சாப்பாடுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்ற நேரத்தில் இந்த பேச்சு வருது. அப்போ சரவணன் சொல்கிறான், ஏன் பார்த்து அதெல்லாம் வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க போது அது அப்படி இப்படியும் பேசிட்டு இருக்கும்போது கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுற பார்க்கும்போது யாரும் தெரியலையே, சரி நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி கோமதி போய் கதை திறக்கிறான். வெளியில் வந்து தங்கமேல் நிற்கிறான். தங்கமேலை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க கோமதி. அது மாதிரி ராஜி எல்லாருமே பார்த்துட்டு ஸ்டன் ஆயிடுறாங்க. ராஜி கேட்குறாங்க, என்னக்கா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்க உடம்பு, நல்லா இருக்குங்க ராஜி அப்படிங்கும்போது, என்னக்கா இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க, இல்லை நான் அத்தையை பார்க்க வந்தேன், அத்தை வீட்டுக்கு வந்திருந்தாங்க, எங்கள் அம்மாட்ட பணம் கொடுத்துருந்தாங்க, அந்த பணத்தை திருப்பி கொடுக்க தான் வந்தேன். உடனே கோமதி ஏன் திருப்பி கொடுக்குறேன், உனக்கு செலவு தான் மாமா கொடுக்க சொன்னாங்க, அங்கே கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது, யார் உங்களோட பணத்தை கேட்டது, என்ன வீட்டு விட்டு அனுப்பிட்டீங்களே, ஆகவே ஆக சொல்லிட்டீங்களே, இப்போ மட்டும் எங்கத்துக்கு அப்படிங்கும்போது, ஏப்பா எங்கள் வீட்டு வாரிசு இருக்குது, நாங்கள் அப்புறம் செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குல்லப்பா அப்படிங்கும்போது, அதெல்லாம் தேவையில்ல, என் தேவை என்னால் பார்த்துக்க முடியும், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை பிடிங்க அப்படின்னு சொல்லி வம்படியாக கோமதி கையில் கொடுத்துட்டு கிளம்பிடுறா. இதை பார்த்துட்டு இருக்க சரவணன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டைக்கு போகிறான். நான் இதுக்கு தான் ஆரம்பத்தில் வேணான்னு சொன்னேன், பேச்சு கேட்க மாட்டேன்ட்டீங்க, பண்ணுற ஐயக்கத்தனத்தெல்லாம் பண்ணதாவ, இப்போ வந்துட்டு பாருங்க அவன் நல்ல மாதிரி பணத்தை கொடுத்துட்டு நம்மளாம் மோசமானவங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி போயிட்டான், நான் இதுக்கு தான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வெளியில் வந்தான்.